ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அமேசிங் தாட்ஸ் ஆஃப் மீ. வீடியோவில் ஒரு தரமான ப்ரோமோ 2 விட்டுருக்காங்க. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ப்ரோமோ 2 வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ காலையில் கூட நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த மைக் போடாமல் கம்ருதீனும் பாருவும் வீட்டில் பனிஷ்மெண்ட் வாங்கினாங்க இல்லையா, அதை பற்றின கேஸு. ஆக்சுவலாக 9 கேஸ் வந்து பிக் பாஸ் அவர்களால் கொடுக்கப்பட்டது. அதில் வந்து 4 பேர் வந்து இதுக்கு ஓட் பண்ணி மீன்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஓட் பண்ணி இந்த கேஸை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ கூட ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து அவங்க வைக்கிறது வந்து சரியில்லை. ஸோ ப்ளீடிங் கில்ட்டி அப்படிங்கிறது வந்து வேர்ட்ஸில் இருந்தால் பார்த்தாது, ஆக்ஷன்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா பாரு. அந்த பாரு இப்போ எங்கே போனாங்க அப்படிங்கிறது தெரியல. இவங்க வந்து கொடுத்த பனிஷ்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணி பனிஷ்மெண்ட்டை ஒழுங்காக கரெக்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் வந்து பிக் பாஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாரு. கொடுக்கல அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா செம்ம பாயிண்ட் சொன்னாங்க. அதே மாதிரி பார்வதி வந்து இன்னொரு வேர்டு கூட சொன்னாங்க. எல்லா இவங்க கண்டஸ்டன்ட்ஸுமே வந்து எனக்கு சக போட்டியாளர்கள் தான் அப்படின்னு. அதே மாதிரி தான் கம்ருதீனும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு வியானா ஒரே ஒரு பாயிண்ட் தாம்மா கேட்டாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஓகே அதே சக போட்டியாளர்களுக்கு தானே பால், டீ, காஃபி, முட்டை எல்லாமே போயிருக்கு அப்படிங்கிறத வந்து கேட்டாங்க. ஸோ இட் வாஸ் சூப்பர். அதே மாதிரியே இப்போ வந்து ஒரு ப்ளீடிங் கில்ட்டி அப்படிங்கிற ஒரு டேர்மை வச்சுட்டு அந்த ஸ்கூல் டாஸ்க்கு நடந்தப்போ பார்வதி வந்து எவ்வளோ பெரிய ட்ராமா போட்டாங்க அப்படிங்கிறத வந்து எல்லாருமே பார்த்தோம். எஃப்ஜே வந்து சாரி கேட்டு கூட அந்த சாரியை வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிக்காத மாதிரி அப்படியே போனாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, பார்வதி கம்ருதீனோட வழக்கறிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித். அவங்க சைட்லேருந்து வந்த ஜட்ஜ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத் அவர்கள். அதே மாதிரி ஆப்போசிட்டில் வந்து அனைத்து ஹவுஸ்மேட்ஸு அவங்களுக்கு சார்பாக வந்து சபரி வக்கீலாக ஆஜராகிறாரு. அதே மாதிரி வியானா அவங்க வந்துட்டு ஜட்ஜாக இருக்காங்க. ஸோ இதில் எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, விக்ரம் வந்து எத்தனை கேஸ் எடுத்த கேஸ்ல எல்லாம் ஜெயிச்சிருந்தாலுமே அவர் வந்து ஒரு பிஎல் படித்த கிராஜுவேட். ஆனால் சபரி வந்து அப்படி கிடையாது. ஸோ சபரி எப்படி அப்படின்னா, அவர் வந்து இப்போ தான் வாதாடுறாரு. அவரும் வந்து ப்ரொஃபஷ்னல் லாயர் கிடையாது. பட் ஆனால் பேசும்போது டு த பாயிண்ட் பேசுகிற மாதிரி கிளியராக கிறிஸ்டல் கிளியராக இருக்குது அவர் வாதாடுறது. அட் த சேம் டைம் ரொம்ப சீரியஸாகவும் இல்லை, ஃபன் கலந்த ஒரு வாதமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நம்ம வந்து அதை ரசிக்கலாம். இட்ஸ் நாட் தட் மச் பேட், அந்த மாதிரி இல்லை. ஸோ ரொம்பவே நல்லா வாதாடுறாரு அப்படின்னே சொல்லலாம். நேத்திக்கு வந்து கம்ருதீனை எப்படி இவங்க அட்வொகேட்டாக சூஸ் பண்ணி டாஸ்க்கு சுத்தமாக போச்சோ, இன்னைக்கு வந்து அமித் அவர்களை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அமித் அவர்கள் எப்படி வாதாடுறாங்க, இது வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. கானா வினோத்துக்கும் சரி அமித்துக்கும் சரி அத்தனை ஹவுஸ்மேட்ஸுக்கு அகெயின்ஸ்டாகவும் இது வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தீர்ப்பில் வந்து அவங்களுக்கே நிறைய பேக் ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது. இதில் வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னமுமே அவங்க 2 பேருமே அவங்க பண்ணது தப்பு அப்படிங்கிறத வந்து உணரவே இல்லை. அதுதான் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் அவங்க அதை உணர்ந்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கான சேஞ்சஸ் அவங்களோட பிஹேவியரில் வந்து தெரிஞ்சிருக்கும். சாண்ட்ரா சொன்ன மாதிரி நம்ம ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தோம், நம்ம பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் நம்மக்கிட்ட இருந்து எடுத்தது எல்லாமே நம்மளுக்கு திருப்பி வந்திருக்கணும். அப்படி வரலை அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஸோ பனிஷ்மெண்ட் பத்தலை அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி சூப்பர்பாக ஒரு பாயிண்ட்டை வச்சாங்க. அவங்க அந்த பாயிண்ட்டை வைக்கும்போது ஓகே தட் இஸ் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருந்துச்சு. ஆமாம், அவங்க வந்து இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் ஓகேவாக இருந்திருந்தால் பிக் பாஸ் வந்து அதை ரிட்டர்ன் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அவர் பண்ணலை அப்படிங்கிறப்ப இந்த பனிஷ்மெண்ட் வந்து இவங்களுக்கு பத்தலை. அப்போ கூட மைக்கை வந்து மறைச்சி பேசுகிறாங்க, வாயில் காற்று ஊதுறாங்க, என்ன பண்ணுறாங்கங்கிறதே எனக்கு தெரியல. அப்போ இது என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நான் என்ன வேணாலும் பண்ணுவோம் ஷோவில், நீங்கள் எப்படி என்ன சொன்னாலும் நாங்கள் அதை கேட்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்களா? இதை வந்து விஜேஎஸ் சார் அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடு ஃபுல்லாக ஒரு பக்கெட்டை வச்சே முடித்தார். அந்த மாதிரி இந்த தடவை ஒரு எபிசோடு ஃபுல்லாக இந்த மைக்கை வச்சே முடித்தா நல்லாயிருக்கும். ஸோ டிசிப்ளினரி ஆக்ஷன் அப்படிங்கிறது எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்.
அப்படிங்கிறது வந்து பரவலாக பேசப்பட்டுட்டு வர கருத்து. உங்களோட கருத்து என்ன மக்களே இதில் நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ்மேட்டாக இருந்திருந்தா என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பீங்க அவங்களுக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீக்லி டாஸ்கில் நடந்த கேசஸில் உங்களோட கேஸ் எது, உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான கேஸ் எது அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இந்த கிளைமேட்டுக்கு எதமாக சூடான டீ காஃபி குடிக்கிற மாதிரி சுட சுட பிக் பாஸ் நியூஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.